இந்த நாளில் we are going to look into Thanksgiving. பாஸ்டர் போட்ட போஸ்டர் வந்து Thanksgiving. ஸோ 2025 எண்டில் இருக்கிறோம். ஸோ we are going to give Thanksgiving. The Thanksgiving மெசேஜுக்கு போகிறதுக்கு முன்னால் I just want to say நியூ ஜியான் சர்ச் இந்த சபையில் தான் என்ன எங்கள் எதிரேசர் பாஸ்டர் முதல்ல பிரசங்கம் பண்ண எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாரு. ஆஸ் அ ஃபுல் புல்பிட்லேருந்து இந்த மேடையிலேருந்து பேசுறதுக்கு முதல்ல ஃபுல் பிரசங்கம் அங்கே தான் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அப்போ நான் ரொம்ப தயங்கினேன் பயந்தேன், வாட் இஸ் மேன் ஏன் இவர் திடீர்னு எனக்கு கொடுத்துட்டாருன்ட்டு. பட் அது வந்து ஒரு புஷ் தேவை. அந்த மாதிரி ஒரு புஷ் இல்லைனா அதுவுமே நடக்காது. நானா இந்த மேடையும் போய் நிற்க மாட்டேன், இல்லைனா நமக்கு வாய்ப்பும் கிடைக்காது. ஸோ when God says to somebody we have to obey. ஸோ அந்த மாதிரி இந்த நியூ ஜியான் சர்ச்சில் தான் எனக்கு முதல்ல அங்கிள் இந்த இடத்துல இருந்து என்னை பிரசங்கம் பண்ண வச்சார். ஸோ ஐ ஃபீல் க்ளோரி அண்ட் தேங்க்யூ ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. கடவுள் பண்ணுகிற காரியங்களை நம்ம வந்து ரொம்ப லேசாக நினச்சிடுறோம். லேசாக நினைக்கிறோம் மீன்ஸ், எபினேசர் பாஸ்டர் ஏன் எங்கே ஊழியத்தை ஆரம்பித்தாங்க முதல்ல தெரியுமா உங்களுக்கு? ராயபுரம். இஃப் ஐ எம் ராங் கரெக்ட் மீ ஆண்டி அண்ட் ஜூலியஸ் பாஸ்டர். ஸோ ராயபுரத்தில் ஆரம்பித்தாங்க. ராயபுரத்தில் ஆரம்பிக்கும் போது கடவுளுடைய அழைப்பு அவருக்கு வந்து தே ஹவ் கால்ட் ஹிம் ஃபார் மினிஸ்ட்ரி. அங்கிள் வந்து இவாஞ்சலிஸ்டாக முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. வேலைக்கு போய்கிட்டு ஊழியத்தையும் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வந்துக்கிறாங்க. அப்போ தான் தே கேம் டு ஆவடி. அது எந்த வருஷம்லாம் எனக்கு தெரில, புள்ளி வரலாம். எந்த அழைப்போடு ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தாருன்னு யாருக்குமே தெரியாதா? அவருக்கும் தெரியாது தான் நினைக்கிறேன். 100%. God told him to go here, he came here. He started ministry. From here they used to go to ராயபுரம் மிஸ்டிம்ஸ். இங்கேருந்து ராயபுரம் போவாங்களாம். எப்படி போவாங்கன்னா சைக்கிளில் ட்ரிபிள்ஸா 4 பேரும் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் ஜூலி ஆல்சோ, ரைட்? எல்லாரும் போயிருக்கிறாங்க. இது எதுக்குன்னா அந்த இமேஜினேஷன் கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு காட்டில் இருந்து ஒருத்தர் அவ்வளோ தூரம் போய் ட்ரெயினில் போயிட்டு ஊழியம் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே நைட்டில் வந்து தூங்கிங்கன்னு ஃபார் வாட் ஹீ டிட். க்ரைஸியாக இருக்காது. இப்போ யோசிச்சு பார்த்தாலே அது அவர் எதுக்கு அதை பண்ணியிருக்கணும்? ஊழியம் பண்ணுறதுனா இங்கேயே பண்ணலாம், இங்கேயே ப்ரேயர் பண்ணு. அதை விட்டுட்டு குழந்தை குட்டியெல்லாம் நைட்டு தூக்கிக்கின்னு சைக்கிளில் போய்கின்னு இங்கே வந்துக்கிட்டு அந்த ஒரு டிரான்சாக்ஷன் என்ன நடந்திருக்கு நோபடி நோஸ். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அதோடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஊழியம் பண்ணார், அவங்க பையன் பாஸ்டர் ஆகிட்டார். இதெல்லாம் அப்படி நடக்கிறது கிடையாது. தேர் இஸ் அ பர்பஸ். தட் மேன் வாஸ் டூயிங் இஸ் காட். கடவுளுடைய வேலையை உண்மையும் உத்தமமாக செஞ்சுருக்கிறாங்க. அப்போது கடவுள் ப்ராமிஸ் பண்ணுறது என்னன்னா, எனக்கு ஒருத்தன் ஒரு கிளாஸு கொடுத்தாலும் அதை எப்படி பலன் அடையாமல் போக மாட்டீங்க. அதோடைய ரிசல்ட் தான் இப்போ நான் காட்ட போகிறேன், வேறு எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் ராயபுரம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு முதல்ல காட்டுறேன். இது ஏன் நான் காட்டுறேன்னா, கடவுள் பண்ணுகிற காரியங்களை நம்ம இமேஜின் பண்ணக்கூட முடியாது. மனுஷனால் இமேஜினே பண்ண முடியாது. இப்போ நம்ம இருக்கிறது ஆவடி. இங்கே அந்த புள்ளி தெரியுதா? ஒரு சின்னதா ராயபுரம் இஸ் ஹியர். இந்த இடத்துல தெரியுதா? என் பெருசாக அங்கே இருக்குது. இங்கேருந்து இங்கே நாட் ஈஸி போயிட்டு வர்றது, ஆனால் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போது இங்கேருந்து அப்படியே வாங்க இந்த பக்கம் எவ்வளோ தூரம் போகுது பாருங்க. இந்தியாவிலேருந்து தாண்டி கடலெல்லாம் தாண்டி இங்கே இருக்கு பாருங்க துபாய் டெசர்ட், பாலைவனம். இங்கே கொண்டு வந்து அவங்கள்ட்ட பொண்ணை போடுறாரு. எங்கே ஆரம்பித்த கதை இது? ராயபுரத்தில் ஆரம்பிச்சது. அங்கேருந்து எங்கே வந்தது? ஆவடிக்கு வந்தது. ஆவடியிலேருந்து இப்போ எங்கே போயிருக்குது? துபாய்க்கு. கடல் தொடர்ந்து அவருக்கு கண்டிப்பாக அந்த பேரை கேட்டிருக்க மாட்டார், எனக்கு 100% ஷுவர். நானே கேட்டது கிடையாது. எங்கள் அப்பா அந்த ஊருக்கு போனது எனக்கே தெரியும். ஸோ see how God transforms people. எங்கேருந்து எங்கே கூட்டின்னு போய்க்கிறாரு? எதுக்கு? சுற்றி பார்க்கறதுக்கு இல்லை, அங்கேயும் போய் ஊழியம் பண்ணு. கரெக்டா? ஸோ இப்போ அவங்க பொண்ணு ஷீ இஸ் டூயிங் சைல்ட்ஸ் மினிஸ்ட்ரி, சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. அங்கேருந்தும் எங்கள் வீடு ரொம்ப தூரம். இப்போ எப்படி நாங்கள் ராயபுரத்துலேருந்து அங்கிள் சைக்கிள்லேயும் இதுலேயும் போனாரோ, அந்த மாதிரி நாங்கள் இருக்கிற வீட்டிலேருந்து எங்களுடைய சபை தூரம் கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர். என்ன, அதுக்கு நாங்கள் போயிட்டு வரணும். சலிக்காமல் போவோம் வருவோம். ஏன்னா இதை தான் நான் நினைப்பேன். அவர் சைக்கிள் மிதிச்சார், கார் ஓட்டுறதுக்கு எனக்கு என்ன குறை? ஸோ
காரை நான் ஓட்டுவேன். ஸோ இது பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஊழியம் பண்ணும்போது உண்மையாக நம்ம ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிக்கும் போது இன்னும் என்ன பண்ணிக்கிறாருன்னு பாருங்கள். இங்கேருந்து இப்போ நம்ம பார்த்துக்கினீங்களா, இந்த டெசர்ட்டு இங்கே இருக்குதா, இங்கேருந்து எங்கே போய்க்கிறாங்க இப்போது, அவருடைய தலைமுறை எங்கே போகுதுன்னு பாருங்கள். அது அப்படியே தாண்டி இந்த உலகத்தை சுற்றி இந்த பக்கம் போகுது. எங்கே? அமெரிக்கா உள்ள போகுது. அது எது? அவருடைய பேரன். எதுக்கு? ஊர் சுற்றி பார்க்கறதுக்கோ என்ன இதுக்கோ கிடையாது. ஆண்டவருடைய ஊழியத்தை பண்ணுறதுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறாரு. எங்கே கொண்டு போகிறாரு? அமெரிக்கான்ற தேசம். இது எங்கேருந்து ஆரம்பிச்சது? இது ராயபுரம். ராயபுரம் எந்த மூலை, துபாய் எந்த மூலை, அமெரிக்கா எவ்வளோ தூரம். ஸோ காட்ஸ் வேர்ட்ஸ் ஆர் இன்ப்ராம்ப்ட். அதை வந்து யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது. அறியாமதும் உங்களுக்கு எட்டாததும் பெரிய காரியம். இதுதான் எட்டாதது. எட்டாததுன்னா எனக்கு அமெரிக்கா எந்த திசையில் இருக்குன்னு கூட தெரியாது. லெட் மீ ஷோ யூ. உலகத்தை எப்படி நீங்கள் சுருக்குனீங்கன்னா தான் அது அமெரிக்கா கிட்டே போக முடியும். என்னப்போ இது நெட்டா? ஓகே, எனிஹவ். ஸோ ஆண்டவருடைய வாக்கும் தரிசனையும் ரொம்ப பெருசு. நம்ம தான் சீப்பாக சின்னதாக நினச்சின்னுக்கிறோம். இது பாருங்கள், இங்கே இருக்குது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் அதர் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்துக்கு அந்த பக்கத்தில் இருக்குது. ஸோ இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். ஆமேனா இல்லையா? அன்னைக்கு அவர் சைக்கிள் ஓட்டின்னு போகும்போது அவருக்கே தெரியாது. ஆனால் கடவுளுடைய வல்லமை எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ உங்களுக்கு இமேஜினேஷன் தெரியுதா? நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடம் ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். டோன்ட் see தட் வால், டோன்ட் see திஸ். இந்த இடத்த மட்டும் அளவிட்டு நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. இட்ஸ் a வெரி பவர்ஃபுல் பிளேஸ். இங்கே இருக்கிற வல்லமை உங்களை இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு கார்னர் கொண்டு போகும். நம்புறீங்களா இல்லையா? நீங்கள் சொல்கிற வசனம் எல்லாம் உண்மையானது, அதெல்லாம் ஜீவன் உள்ளது. இங்கேருந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வசனங்களை சொல்லி ஜெபிக்கிறீங்களோ அது எதுவும் வீணாக போகிறது இல்லை. நீங்கள் நினைக்கலாம் இங்கே உட்காந்து நாங்கள் பண்ணுறோம், என்ன தம்பி இது ஒன்றும் நடக்க மாட்டுது. அன்றைக்கி அவர் நினச்சிருந்தாருன்னா எதனா நடந்திருக்குமா? ஒன்றுமே நடந்திருக்காது. பட் he tried. கீப் டூயிங். அதுவும் எத்தனை நாள் பண்ணியிருப்பாங்க? ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல வருஷங்கள். அவங்களோட மகன் பாஸ்டர் ஆகி அவர் ஒரு சபையை நடத்தக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் டேலண்ட்டுங்களை கொடுத்துக்கிறார். இதெல்லாம் எப்படி வருதுன்னா இட்ஸ் ஒன்லி ஒன் மேன்ஸ் ஒபீடியன்ட் அண்ட் டிசிப்ளின். அவர் கீழ்ப்படிஞ்சதுனால, அந்த கர்த்தர் கொடுத்த அந்த சவுண்ட் அவர் காதில் கேட்டது, அவர் அதை படி நடந்ததுனால மகன் அவருடைய தலைமுறைக்கு இது போயிட்டே தான் இருக்கும். இட் நெவர் ஸ்டாப். ஸோ இந்த இடத்துல இருக்கிற போது நீங்கள் நினைக்காதீங்க இது ஒரு ஆலயம் மட்டும் நினைக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் பண்ண வர்ஷிப், டு யூ திங்க் காட் ஹியர்ட்? அஃப்கோர்ஸ் காட் ஹியர்ட். கடவுள் கேட்டார். நம்ம வந்து ஒரு மேஜிக் ஷோலேயே எதுவே இல்லை இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கறதுக்கு. நம்ம ஆண்டவர் பண்ணார்னா 100% அது யாராலையும் எடுக்க முடியாது, தொடவும் முடியாது. அந்த மாதிரியான பிளெஸிங் கொடுக்கறது தான் நம்ம ஆண்டவர். ஸோ இஃப் யூ ஒபே, அங்கிள் மாதிரி ஒரு சிறிய இடத்துலேருந்து ஆரம்பித்தவர் ஆவடிக்கு வந்தாங்க, இங்கேருந்து துபாய்க்கு போனாங்க, துபாயிலேருந்து இப்போ அமெரிக்கா போயிருக்குது. இப்போ அடுத்தது ஜுரம் எங்கே போவான்னு தெரியாது. பட் he has a calling. ஸோ எவ்ரிபடி, we don't think. நீங்கள் நினைக்காதீங்க இங்கே இருக்கிறோம் நம்ம வந்தோம் ஏதோ சபையில் வந்து 2 மணி நேரம் கேட்டு போனால் ஏதோ ஆசீர்வாதம் கிடைக்கும்னு. இங்கே ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க சாட்சி சொன்னாங்க 1000 ரூபா வந்ததுன்னு. இது பிச்சைக்கார கவர்மெண்ட். சாரி, ஐ டோன்ட் மைண்ட். திஸ் கவர்மெண்ட் அவ்வளோதான், அவங்களால இவ்வளோ தான் கொடுக்க முடியும். நம்ம ஆண்டவர் கொடுத்தாருன்னா சைபர் கூட வந்துக்கினே இருக்கும். சைபர் வந்துக்கினே இருக்கும், என்ன முடியாது. என்னுடைய முதல் சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டு. இன்றைக்கி எனக்கு எத்தனை டிஜிட் வருதுன்னு கேட்டாலும் எனக்கு தெரியாது. ஏன்னா ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்படி அமுக்கி குலுக்கி தரைந்து அப்படி தான் இருக்கும். அதனால் நம்ம ஆண்டவரை பிச்சைக்காரத்தனமாகவே நினைக்காதீங்க. வி ஆர் நாட் அ பெகர்ஸ். ஓகே, மேபி மக்கள் மத்தியில் வேணால் நம்ம அப்படி தெரியலாம், ஆனால் நமக்கு உள்ளே இருக்கிறவர்
பெரியவர். இந்த கவர்மெண்ட்டால் அவ்வளோதான் கொடுக்க முடியும். நம்ம தேவன் நினச்சாருன்னா அமுக்கி குலுக்கி சரியும் வரையும் கொடுப்பாரு. ஸோ அதனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்துன்னு இருக்குது. நம்புறீங்களா இல்லையா? இன்னைக்கு ஒரு டெலிவரன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எண்டு கார்டு போட போகிறோம். லாஸ்ட்டாக முடியும் போது பாஸ்ட்ரு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் இன்னையோடு எண்டு. இது இங்கேருந்து வெளியே போகும்போது நம்ம எத்தனை போகிறது கிடையாது. ஓகேவா? அதை நம்புங்க. இன்னைக்கு வசனம் வந்து ஆண்டவர் என்கிட்ட பேசினது தேங்க்ஸ் கிவிங். வாட் இஸ் தேங்க்ஸ் கிவிங்? தேங்க்ஸ் கிவிங்னா என்னது? தேங்க்ஸ் கிவிங்னா என்னது? தேங்க்ஸ் கிவிங்னா என்னது? நன்றி செலுத்துறது. ஓகே, ஓகே, வெரி குட். அடுத்தது சொல்லுங்க. தேங்க்ஸ் கிவிங்னா என்னது? நன்றி சொல்றது. ஓகே, அப்புறம் அவ்வளோதானா? தேங்க்ஸ் கிவிங்னா பிப்ளிக்கலாக தான். நீங்கள் தான் சொல்லுவீங்களே, நிறைய வசனங்கள்லாம் வச்சு அச்சு விடுங்க, எல்லாருக்கும் தான் தெரியுமே லைனாக. ஆனால் ஒருத்தரும் நான் எதிர்பார்க்குற ஆன்சரை சொல்லவே இல்லை. எதாவது ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் கிவிங்னா கடவுளுக்கு இன்றைக்கி என்ன தேங்க்ஸ் சொன்னீங்க? காலைல ஏஞ்சிதுலேருந்து இது வரைக்கும் ஜீவன். ஓகே, ரட்சிப்புக்கு தான் பெரிய தேங்க்ஸ். வெரி குட். அப்புறம் இந்த 4. ஓகே, அடுத்தது வெரி குட். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே உட்காந்துன்னு சூப்பராக பேசுவோம். இப்போ என்ன விட்டிங்கன்னா நானும் நல்லா சொல்லுவேன், தேவன் எனக்கு அதை கொடுத்தாரு அது கொடுத்தாரு. ஆனால் உண்மையோட ஹார்ட்டில் இருந்து இன்னைக்கு காலில் ஏஞ்சி கண்ணை திறக்கும் போது அப்பா ஆண்டவரே நன்றி, கண்ணை திறந்துட்டேன்னு யோசிச்சிங்களா? யோசிச்சிங்கன்னா நல்லது. நடந்து வரும்போது பா ஆண்டவரே இங்கே வந்து காரை வந்து பார்க் பண்ணிட்டேன், பைக்கை பார்க் பண்ணிட்டேன், தேங்க்யூ, கீழே கீழே வந்து முட்டிக்கிட்டி பேத்துக்கல, நன்றி சொன்னீங்களா? சொன்னீங்கன்னா நல்லது. ஏன்னா நேற்று தான் நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். எனக்கே ஒரு ஐ ஓப்பனிங். நான் போய் ஆஸ்பத்திரியில் நேற்று உட்காரும் போது தான் தெரியுது. ஆக்சுவலாக நான் போனது வந்து எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு. அங்கே போனால் தான் தெரியுது என்னென்ன பாடுங்க இருக்குது. ரியல்லி அவர் காட் இஸ் கிரேஷியஸ். நம்மளை வந்து கண்மணி போல காக்கிறன்றது அதுதான். நம்ம கண்ணு உள்ள ஒரு தூசி போகுமா டக்கு நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் நம்மளை அவர் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறார். இதை வந்து நம்ம வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கூடாது. அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது பொழுது, எல்லாருக்கும் நடக்குது, நமக்கு நோ. வி ஆர் சோசன் பீப்புள். வி ஆர் ஸ்பெஷல். ஸ்பெஷல்னு நம்ம முதல்ல நம்பணும். நம்பாமல் இருந்தோன்னா மற்றவங்களாம் ஸ்பெஷலாக தெரியும். யூ மைட் வாக் டுடே. இன்றைக்கி நம்ம நடந்து போகலாம், இன்றைக்கி நம்ம பஸ்ஸில் போகலாம், இன்றைக்கி நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் போகலாம். பட் வி ஆர் ஸ்பெஷல். ஏன்னா நம்ம போகிற பஸ்ஸோ நம்ம போகிற காரோ எவ்வளோ விபத்துங்க வருது. ஆட்டோவில் போகிற ப்ரொடெக்ட் பண்ணுறதா இல்லையா? எத்தனையோ விபத்துங்க. ஸோ வி ஆர் ஸ்பெஷல் பீப்புள். வி ஆர் நாட் ஆர்டினரி. இங்கே இருக்கிற ஒவ்வொருமே எல்லாருமே வி ஆர் ஸ்பெஷல். வி ஆர் நாட் ஆர்டினரி. நம்மளுடைய கிஃப்ட்டு, நம்மளுடைய நமக்கு கிடைக்க கொடுத்த தாளந்துங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட். நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஐயோ அவங்கள மாதிரி என்னால் பேச முடியலையே, இவங்கள மாதிரி என்னால் நிற்க முடியலையே. நோ, யூ ஆர் ஸ்பெஷல் இன் யுவர் ஓன் வே. தட்ஸ் ஹவ் காட் ஹேஸ் கிரியேட்டட். அப்படி தான் கடவுளுடைய டிசைனே அப்படி தான். எல்லாரும் மாதிரி ஒரே மாதிரி டை போடுறதுக்கு அவர் ஒன்றும் ஃபேக்ட்ரி கிடையாது. ஹீ இஸ் அ காட் ஹூ கிரியேட்டட். ஹீ ஹேஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் காலிங். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்புதல் இருக்குது. அதனால் இன்றைக்கி தேங்க்ஸ் கொடுக்குறவங்க, தேங்க்ஸை நான் எதிர்பார்த்தது என்னென்னா, நேற்று நான் ஆஸ்பத்திரி போய்ட்டு வந்ததுனால சொல்கிறேன். ஈவன் வி டேக் ப்ரீத், ஈஸியாக நம்ம காற்றை வாங்குகிறோம், வெளியே விட்றோம். அதை விட்றதுக்கு எவ்வளோ பேர் மிஷின்லாம் வச்சுக்கிறாங்க தெரியுமா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி போயிடுவீங்க. அதை வச்சு அமுக்கி ஒருத்தருடைய சுவாசத்தை கொண்டு வர்றதுக்கு பணம் ஒரு பக்கம் செலவு பண்ணணும், ப்ளஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டாக்டர்ஸ், அது. ஆனால் நமக்கு ஆண்டவர் ஃப்ரீயாக ப்ரீத்திங் கொடுத்துக்கிறாரு. ஹவு கிரேட் இஸ் அவர் காட். ஹல்லேலூயா சொல்லுங்கள். காட் தேங்க்யூ ஃபார் மை ப்ரீத். என்னுடைய சுவாசத்துக்காக நன்றி. இதில் ஒரு தங்கு தடாமல் டெய்லி நம்ம 1,00,000 டைம் நம்ம ப்ரீத் பண்ணுறோம். யூ ஷுட் பி ப்ரைசிங் ஆல் த டைம். இட் டசன்ட் மீன் ரட்சிப்பு அதெல்லாம் ஓகே, ஜென்ரலாக பேசுங்க.
ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கிறது, போகிறது, ஏந்திருக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம கடவுளுக்கு நன்றி கொடுக்குறவங்களா இருக்கணும். சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். என்ன போட்டிருக்குது? பட் சோத்திர பலி. வாட் யூ மீன் பை பலி? சோத்திர பலி என்ன? அது என்ன ஒரு அர்த்தம் கொடுங்க பார்க்கலாம். அவருடைய நாமத்தை. ஓகே, இப்போ நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன், நான் அங்கே போயிட்டு எப்படி சோத்திர பலி போடுறது? மனசுக்குள்ளே போட்டுக்கிறது. ஏன்னா அது அவங்களுதாச்சே, நம்ம மனசுல கூட போட்டுக்கலாம். இப்போ எனக்கே வந்துச்சுன்னா நான் எப்படி போடுவேன்? சொல்லுங்க, ப்ராக்டிக்கலாக பேசி பார்ப்போம். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நமக்குன்னு வந்தால் வேற, அதாவது நம்ம காமன் டைலாக் உங்களுக்கு தெரியும். அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, உனக்கு வந்தால் சட்னி தான், எனக்கு வந்தால் தான் ரத்தம். அதுதான் உண்மை. இல்லாட்டி இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு போயிடுவோம். பலி செலுத்துங்க, சோத்திர பலி செலுத்துங்க மற்றவங்களுக்கு சொல்லுவோம். நமக்கு லேசாக கால்வெளி வரட்டுமே, லேசாக ஒரு முள்ளு குத்துட்டுமே, 2 நாளைக்கு உட்காந்து அழுதுன்னு இருப்போம். ஏன்னா அது நமக்கு வந்தது. ஸோ மற்றவங்களுக்கு நம்ம ஈஸியாக அட்வைஸ் பண்ணலாம். பட் நமக்கு வரும்போது முடியுமா? அந்த முடியுன்றதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு இங்கே வசனங்களை கொடுத்துக்கிறார், பலப்படுத்துறதுக்கு. இட் டசன்ட் மீன் அவர் ஏதோ ஒரு சோத்திர பலி சொல்லுங்கன்ட்டு போனது கிடையாது. வென் வி praise God, situations will not change. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், உடனே சுச்சுவேஷன் மாறாது, நம்ம மனம்தான் மாறப்படும். யூ வில் பிகம் மோர் ஸ்ட்ராங்கர். இன்னும் பலப்படுவேன். ஐயோ எனக்கு ஆஃபீஸ் போனாலே தலைவலி, ப்ரெஷரு, இமெயிலு, அது இதுன்னு உட்காந்துன்னு இருப்பீங்க. நீங்கள் ஜபம் பண்ணிட்டீங்க, சண்டே முடிச்சுட்டு போனோன்னே மண்டே மாறிடாது, இன்னும் டெரராக நிற்கும். பட் யூ வில் பி மோர் பவர் தென் ஃப்ரைடே. ரைட் ஆர் ராங்? ஃப்ரைடே காட்டிலையும் நீ பலப்பட்டு ஆண்டோட வசனத்தினால யூ வில் பி மோர் ஸ்ட்ராங்கர் டு கோ அண்ட் மீட் யுவர் எனிமி. ஆண்டவர் தானியேல் சிங்க கொகையில் போடும்போது வாட் ஹி ஹஸ் டன், சிங்கத்துடைய வாயை கட்டிப்பிட்டா, நான் உள்ளே தான் இருந்தார். அதே நம்ம வேறு மாதிரி யோசிக்கலாமே. இப்போ நான் உள்ளே போகிறேன்னு வைங்க, எதுனா ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டோ ஏதோ ஒன்று பாக்கெட்டில் வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து சிங்கன்றது அட்டாக் பண்ணும். அது அட்டாக் பண்ணும்போது அது செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு நான் ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்துன்னு போயிடுவேன் கையில். ஏன்னா இது என்னுடைய மூளை. அந்த மாதிரி தான் நம்ம ஒரு பிரச்சனை உள்ள போகும்போது நம்மளே நம்ம மூளைக்கு வேலை கொடுத்துட்றோம், இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு. வி டோன்ட் ஹேண்ட் ஓவர் டு காட் கம்ப்ளீட்லி. கடவுள்கிட்ட மொத்தமாக கொடுக்குறது இல்லை. கொடுத்துட்டோன்னா ஹீ வில் டேக் கேர். எப்படி சிங்கம் வாய் அடைச்சிட்டோ அந்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஹீ நோஸ் த முடிவு. இப்போ நான் அந்த பிரச்சனையில் போகாமல் என் பையனுக்கோ யாருக்கும் நான் அட்வைஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நான் அடி வாங்கியிருக்கணும். அதுக்கு தான் காட் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஆல் ஃபார் அ பிக் வார். யூ ஆர் ஆல் வாரியர்ஸ். நம்மலாம் வாரியர்ஸ் அண்ட் வி ஆர் ஸ்பெஷல் பீப்புள். வி ஆர் நாட் லைக் ஆர்டினரி. அது எப்போவுமே நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க, ஐ எம் நாட் ஆர்டினரி பர்சன். நான் சாதாரண ஆள் கிடையாது. நான் தேவனால் ஐ ஹவ் பிளெஸ்ட், ஹீ ஹாஸ் சோசன் மீ. பர்டிகுலராக என்னை சூஸ் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோ என்னுடைய சொந்தக்காரோ நிறைய பேர் இருக்கலாம், தேர் ஆல் நாட் பிளெஸ்ட். பட் காட் இஸ் அனாயிண்டட் பஸ். நம்மளை அபிஷேகப்படுத்தி நம்மளை அனாயிண்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்த காரணமே அதுதான். அதனால் சிச்சுவேஷன்ஸை பார்த்து நெவர் கெட் அஃப்ரைட், ஆல்வேஸ் கிவ் தேங்க்ஸ். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் தெசலோனிக்கன் 5வது அதிகாரம், அதில் 3 பாயிண்ட்டு தான் எனக்கு பிடிச்ச ஒரு வசனம். 16, 5-16 பாருங்கள். 16 ரிஜாய்ஸ் ஆல் த டைம்ஸ். இது வசனத்தில் போட்டிருக்கு. நம்ம பார்த்தோம்ல அன்னைக்கு சைக்கிள் மெரிச்ச அங்கிள் ராயபுரத்துக்கும் இங்கத்துக்கும் அவர் ட்ரிப் அடிச்சுன்னு இருக்கும்போது சந்தோஷமாக பெடல் பண்ணிக்கிறாரு, முனங்கின்னு பண்ணல அவர். அன்றைக்கி அவர் முனங்கின்னு பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி இங்கேருந்து ஆவடி கூட தாண்டி இருக்க மாட்டோம், நம்ம இங்கே தான் இருந்திருப்போம். ஹீ வாஸ் ரிஜாய்ஸ் இன் இஸ் வே. சந்தோஷமாக இருந்துக்கிறார். அதே மாதிரி ஒரு டைம் பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக கண்டிப்பாக நிறைய ப்ரேயர் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க ப்ரேயர் பண்ணவுடனே மாளிகை ஆகலை, அவங்க இருந்த வீடு அப்படியே தான் இருந்திருக்கும், அவங்களோட சூழ்நிலைகள்லாம் அப்படியே தான் இருந்திருக்கும். பட் வாட் காட் ஹஸ் டன், அதெல்லாம் அங்கே என்ட்ரி ஊந்துக்குது.
புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய சூழ்நிலையில் நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் இருக்கலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலுமே ரிஜாய்ஸ் இன் யோர் வே. அதே மாதிரி ப்ரே. நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா, நீங்கள் நினைக்காதீங்க என்ன ஆண்டவரே நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், இதே பிரச்சனை தான், இதே ப்ராப்ளம் தான், ஒன்றுமே மாறல, என்னுடைய சூப்பர்வைசரும் மாறல, என்னுடைய கம்பெனியும் மாறல, அதே சம்பளம், இன்க்ரிமெண்ட்டும் இல்லை, போனஸும் இல்லை. அப்போது என்ன பண்ண, ப்ரேயர் பண்ணினே இரு, உனக்கு என்ட்ரி மேலே விழுந்துனுக்குது. அந்த என்ட்ரி யாராலையுமே அழிக்க முடியாது, எடுக்க முடியாது, அதில் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. தட் ரெக்கார்ட் இஸ் இன் தேர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கமிட் ஆகும்போது தான் காட் வில் ரெகக்னைஸ். எப்படி ரெகக்னைஸ் பண்ணார்? பாஸ்டருடைய பசங்களை ரெகக்னைஸ் பண்ணாரா இல்லையா? அது எதுக்கு? இவங்க விடைப்படாமல் கண்டிப்பாக பண்ணியிருக்கிறாங்க. ஐ நோ 100% ஷுவர். அதனால் அவங்களுடைய பிள்ளைங்க ஒரு நாளும் கைவிடுவது இல்லை. அண்ட் யூ ஆர் ஆல்சோ சேம். உங்களுடைய பேர பசங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைங்களுக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஓகே, தேவனுடைய சித்தமே அங்கே இருக்குது, அது உள்ளே தான், லாஸ்ட் லைனில் தான் இருக்குது. அது என்னன்னா, இப்போ எனக்கு வேலை போச்சு. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல இருந்து எனக்கு ஒரு வேலை, எங்கள் முதலாளி சொல்லிட்டாங்க, இனிமேல்ட்டு இந்த பொசிஷன் உனக்கு கிடையாதுப்பா, அந்த ஊர் மக்களுக்கு தான் இனியே இந்த பொசிஷன்ட்டாங்க. அப்போ நான் கொஞ்சம் பயந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் என் ஒய்ஃப்லாம் சொல்கிறேன் ஃபோனில், இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னா, சரி வாங்க பிரியாணி பண்ணி சாப்பிட்லான்றாங்க. என்னடா அது, வேலை போனதுக்கு, வேலை கட்சா தான் ஸ்வீட்டு கொடுப்போம், பிரியாணி கொடுப்போம், வேலை போனதுக்கும் நம்ம ஆளுங்க பிரியாணி கிண்டலான்றாங்க. போது எனக்கு புரியல. அந்த சமயத்தில் இருந்த மனநலம் எனக்கு புரியல. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இதோட சம்பளம் கிடையாது. பட் ஆண்டவர் இன்றைக்கி நான் திரும்பி பார்க்குறேன், அன்றைக்கி நான் என்ன சம்பளம் வாங்கியிருந்தேனோ இன்றைக்கி நாங்கள் மாதம் அதை விட்டு டபுள் ட்ரிபிளாக மற்றவங்களுக்கு கொடுத்துருக்குறோம், சம்பளமாக கொடுக்குறோம். அன்றைக்கி நான் உடஞ்சி போய் ஐயோ எப்படியே ஆயிடுச்சு நான் புலம்பியிருந்தேன்னா இன்றைக்கி நாங்கள் இப்படி இருந்திருக்க முடியாது. ஸோ அந்த சிச்சுவேஷனில் கிவ் தேங்க்ஸ் இன் ஆல் சர்க்கம்டன்சஸ். உனக்கு வேலையே போயிருக்கலாம், உனக்கு பிஸ்னஸில் எல்லாமே தோற்று போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிற மேன்மையான காரியம் அன்றைக்கி உனக்கு தெரியாது. அன்றைக்கி உன்னுடைய மனநிலையில் பி ஸ்ட்ராங். பி ஸ்ட்ராங் மீன்ஸ் நாட் ஒன்லி ஸ்ட்ராங், ரிஜாய்ஸாக இருக்கணும், மகிழ்ந்து களி கூறணும். மகிழ்ந்துன்னா எப்படின்னா, இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அங்கே போய்ட்டு மகிழ முடியாது. அவங்களுடைய துக்கத்தில் யூ கெட் பார்ட், அதில் எடுத்துன்னு அவங்கள கம்ஃபோர்ட் பண்ணலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். தட்ஸ் வாட் ஐ மீன். அதுதான் நான் இந்த வேதம் சொல்லுது. எல்லா சமயம் களி கூர்ந்துருன்னா இதுதான் அதோடைய அர்த்தம். அதே மாதிரி நமக்கு வர பிரச்சனைகள் வரும்போது, ஸ்பெஷலாக வென் யூர் பிஸ்னஸ், வென் யூர், இப்போ நீங்கள் பொண்ணு பார்க்குறீங்க, மாப்பிள்ளை பார்க்குறீங்க, இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் பயங்கரமான காம்ப்ளிகேஷன், எல்லாமே பெரிய மலையாகவும் சேலஞ்சாக தான் இருக்கும். பட் வென் யூ கிவ் தேங்க்ஸ் டு த சர்க்கம்டன்ஸ், காட் நோஸ் தட் ஹீ இஸ் கோயிங் டு ஓப்பன் த கேட். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய வாசலை திறந்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ நடக்க போகுது. ஆமென். நீங்கள் நினைக்கலாம் இந்த 2025 போச்சு, இந்த மாதம் முடிஞ்சிச்சு, இன்னும் முடியல. எவ்ரி மினிட் காட் கேன் டூ மிராக்கிள். இன்னைக்கு இந்த வேலையில் இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை தரப்போகிறார். நம்புறீங்களா இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம பிரசங்கமே அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாம் கண்ணை மூட போகிறோம். we are going to commit to God, total surrender பண்ண போகிறோம். புரியுதுங்களா? அடுத்த 5-10 நிமிஷத்துக்கு we are going to close our eyes. கண்களை மூடி உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு வாங்க. 2025 என்னெல்லாம் நமக்கு பாக்கி, வாட் எவர் இட் இஸ், எந்த இதுவாக இருந்தாலும் கண்ணை மூடுங்க. ஆண்டவரே, இந்த வேலையில் அப்பா நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இந்த வேலையில் வந்தது நாங்கள் சும்மா வந்துட்டு போல. எங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் யூ ஆர் கோயிங் டு கிவ் மீ அ எண்ட் கார்டு. தட் மீன்ஸ் ஃபினிஷ். தெர் இஸ் நோ மோர் ப்ராப்ளம் எனிமோர், நோ கேரி ஃபார்வர்ட். இதை எடுத்துக்கிட்டு நாங்கள் அடுத்த வாரம் இல்லை, வீட்டு ஹாலை விட்டு வெளியே போக மாட்டோம். ஆண்டவர், எங்களுக்கு நீங்கள் சரண்டர் பண்ணுங்கள். ஆனால் நம்ம கண்ணை மூடி நிறைய வாட்டி ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஆனால் நம்ம ஓப்பனாக சரண்டர் பண்ணிக்கிறோம் ஆண்டவருக்கு. ஓப்பன் சரண்டர் மீன்ஸ் யூ நோ வாட்? ஓப்பன் சரண்டர் மீன்ஸ் யூ நாட், we have to commit ourselves. இந்த இடத்துல பாஸ்டர் என்ன எல்லாம் பார்க்காதீங்க எங்கள் மூஞ்ச, ஓகேங்களா? இந்த இடம் கடவுள் இருக்கிற இடம். God is here, he is moving around.
நம்புறீங்களா இல்லையா? இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரு, ஆவியானவர் இருக்கிறாரு. அதை நம்ம நம்பி தான் நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து கிளம்பி இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். சும்மா அட்டண்டன்ஸ் போகிறதுக்கு இல்லை. We didn't come here to just present attendance போகிறதுக்கு இல்லை. We came here to receive God's blessing. God's blessing means அவருடைய பிரசன்னம். அவருடைய பிரசன்னத்துக்கிட்ட வரும்போது எந்த வித சத்ருவும் எந்த வித சந்தேகமும் நமக்கு கிடையாது. அவர் விடுதலை நாயகன். He is a redeemer. He will redeem all our problems. ஸோ இன்றைக்கி நீங்கள் கண்ணம் மூடுங்க, இங்கே ஆண்டவர் இருக்கிறார், விசுவாசிங்க. நீங்கள் எந்த பிரச்சனையாக வேணால் இருக்கலாம் உங்களுக்குள்ளே, எங்களுக்கு தெரியாது, வெளியே சொல்ல முடியாது. மேபி யூ வில் பி அடிக்டட் ஃபார் சம் பேட் ஹேபிட்ஸ். கெட்ட பழக்கங்களுக்குள்ளே நீங்கள் அடிக்டாக இருக்கலாம். இல்லை மனதால் நீங்கள் யாருக்கிட்டையாச்சும் ரொம்ப கசப்பு இருந்திருக்கலாம். ஃபர்கிவே பண்ண முடியல, இவங்களை என்னால் மன்னிக்கவே முடியல. God doesn't want. அந்த மாதிரி ஒரு சின்ன கரையோட கூட ஆண்டவர் உங்களை சேர்த்துக்க மாட்டார். He need pure heart. Pure heart. So today we will confess to God. God, என்னை ஒரு விஷயம் பாருங்கப்பா, இந்த நாளில் நீங்கள் எங்ககிட்ட பேசுனது மெயினாக ஒரு சாட்சியாக எங்கள் பாஸ்டரையாக வைத்திருந்தீங்க. இன்றைக்கி பாருங்கள், ராயபுரத்துலேருந்து ஒரு மனுஷனால் ஆவடி வரைக்கும் தான் வந்து முடிந்தது. அது வந்து முயற்சி, அது வந்து மாம்சத்தால் அவ்வளோதான் முடியும். ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய பிள்ளைங்கள், அவருடைய பேர பிள்ளைங்க, அவங்களோட சந்ததியை எவ்வளோ தூரம் கூட்டு போய்கிறார். தட் இஸ் நத்திங். அதோடையும் பெருசாக அவங்களுக்கு பண்ண போகிறார். இங்கே இருக்கலாம் நீங்கள், நான் இவ்வளோ தான் இருக்கிறேன், என்னால் முடியாது, என்னுடைய தாளந்து இல்லை, திறமை இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அவர் காட் இஸ் நாட் தட் காட். இஸ் பியாண்ட் தட், பியாண்ட் த கவர்மெண்ட். Government can give you only 4 digits. Our God can give many digits. இப்போ இந்த வேலையில் நீங்கள் யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட மனசை சரண்டர் பண்ணுறீங்களோ, ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப் ஃப்ரம் யுவர் பிளேஸ். அப்படியே ஏஞ்சி நெல்லுங்க, கடவுள் முன்னால் நெல்லுங்க. நீங்கள் நம்புறீங்க, நான் இந்த நேரத்தில் வந்து பெரிய அதிசயம் அற்புதம் நடக்க போகுது. You believe that God is going to move here. The Holy Spirit is right away is here. ஆவியானவர் இந்த மத்தியில் இருக்கிறாரு. நீங்கள் நம்ம பாடின பாடல்கள், நம்மளோட ஆராதனை எல்லாம் சும்மா நம்ம பண்ணல. God was listening. God is here midst of us. Feel him. அவரை உணருங்க. அது உணர்வது தான் அது கடவுள். That's what's Holy Spirit. He never comes and shows. அவர் மென்மையாக தான் வருவார். நம்ம கத்தி அமகலம் பண்ணுறதுல கிடையாது. He is a silent God. And he is a very secret God. He is going to touch you now. இன்னைக்கு உங்களை கண்டிப்பாக தொட்டு உன்னுடைய பிரச்சனைகளுக்கு இன்னையோட finish. No more enemy can come to your borders. This is what our God is promising. You may have job problem. You may have business problems. You may have challenges in your studies. You may have challenges in your work. You may have challenges in your life. உங்களுடைய படிப்பில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய டெய்லி லைஃப்பில், உங்களுடைய ஃபைனான்ஷியலில், உங்கள் பேங்க்கில், உங்களுடைய லோனில், உங்களுடைய இஎம்ஐஸில் எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் இருக்கலாம். பட் அவர் காட் இஸ் பிகர் தேன் தட். ஆமென். காட், ஐ சரண்டர் யூ லார்ட். நாங்கள் உங்களுடைய வல்லமை நாங்கள் பார்த்துருக்குறோம். இந்த உலகத்துலேருந்து அந்த உலகத்துக்கு அந்த பக்கம் வரைக்கும் கொண்டு போகிறீங்க. நாங்கள் ஒன்றுமே கிடையாது, எங்ககிட்ட எதுவுமே இல்லை. பட் வி பிலீவ் இன் யூ அலோன் ஆர் ஜீசஸ். வி அலோன் ஆர் ஜீசஸ். வி பிலீவ் இன் தட் ஃபாதர் காட். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய ஆவியானவர் இந்த நேரத்தில் நிரப்புறதுக்காக நன்றி. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தையும் நீர் அறிவீர். யூ நோ தம் நேம் பை நேம் அண்ட் யூ நோ வாட்ஸ் தே ஆர் வெயிட்டிங் ஃபார். யூ ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஆன் த ஸ்டெப் டோர் ஆஃப் ஃபாதர். ஆண்டவர் கதவாண்ட நிற்கிறாரு. நீ வந்து கதவை சும்மா ஒரே ஒரு தட்டு திறந்துடுறாரு, நீ உள்ளே போயிடுற. Then that's it. He is going to take control of everything. Don't try to fight. We cannot. நம்மளால முடியாது. உன்னோட சொந்த முயற்சினால் நீ ட்ரை பண்ணுறதே விட்டுரு. Just surrender to God alone. Just surrender to God. Our God is mighty. அவர் உணருங்க. இந்த வேலையில் ப்ளீஸ், ஐ வாண்ட் விசுவாசத்தோடு உங்களுடைய இடத்துலேருந்து
ஆண்டவரே இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக எங்களால் முடியல, இந்த வருஷம் ஃபுல்லாக எங்களால் முடியவே இல்லை, வி கிவ் அப். நான் எல்லா வழியும் ட்ரை பண்ணிட்டேன், நான் மனுஷனை நம்பிட்டேன், பதவியை நம்பிட்டேன், பொசிஷனை நம்பிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன் காட், என்னால் முடியல லார்ட். டுடே இஸ் த லாஸ்ட் டே, ஐ கம் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன், நீங்கள் கண்ட்ரோல் எடுங்க, அசைங்க, உடைங்க, எங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா சங்கிலியும் உடைங்க ஆண்டவரேன்னு நீங்கள் இந்த நேரத்தில் கேளுங்க, உள்ளுக்குள்ளே கேளுங்க. இதுக்கு ஸ்பெஷலாக யாரும் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு கிடையாது. த கீ இஸ் தேர் வித் யூ, த கீ இஸ் கிவன் டு யூ ஆல்ரெடி. நீங்கள் தான் அதுக்கு ஒரு சாவியை போட்டு திறக்கணும். திறக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஜஸ்ட் ஆஸ்க் காட், ஆண்டவரே உங்களோட பாதத்தில் நிற்கிறோம்ப்பா, ஜஸ்ட் டச் மீ லார்ட். ஆண்டவரே, கடவுளுடைய ஒரு சின்ன ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஒரு நூலை தொட்ட பொம்பளைக்கு சுகம் கொடுத்தவர். இந்த நேரத்தில் நம்ம நிற்கிறோம், ஆண்டவர் விட்டுருவாரா? அதே ஜீசஸ் கிரைஸ்டை சிலுவையில் அரைஞ்சாங்க. அப்போ அவர் என்ன கேட்டார்? வலி தாங்க முடியாமல், வை யூ forsaken மீ இன்னும் கடவுள் சொல்கிறார். ஜீசஸ் கிரைஸ்டையே வந்து வலி தாங்க முடியல, ஏன்னா மாமிசம் முடியல. வை யூ forsaken மீன்னு அவங்க அப்பாட்ட கேட்குறாரு. அவங்க அப்பா விட்டாரா? கொண்டு போய் பரலோகத்தில் அவருடைய ரைட் ஹேண்டில் வந்து உட்கார வச்சார். இப்போ நீங்களும் நான் அதே மாதிரி தான். ஆண்டவருக்கு தெரியும் நம்மளால் இவ்வளோ தான் தாங்க முடியும், நம்ம கெப்பாசிட்டி இவ்வளோ தான். ஹீ நோஸ். டுடே யூ ஜஸ்ட் ஆஸ்க் ஹிம், காட் deliver us, deliver us, all our things are gone. எங்களுடைய கடன், எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் போயிடுச்சு, இதோடு முடிஞ்சுது, என் கார்டு போட்டாச்சு. நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க.